ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 2 பாலினாமியல்ஸ்ல எக்ஸசைஸ் 2.2 அதுல ஃபர்ஸ்ட் சம். ஃபைண்ட் தி ஜீரோஸ் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ். ஜீரோஸ் அப்படிங்கிறது சொல்யூஷன். இந்த கொடுத்திருக்கிற குவாட்ராட்டிக் பாலினாமியல்ஸ்க்குலாம் நம்ம சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அண்ட் வெரிஃபை தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஜீரோஸ் அண்ட் தி கோஎஃபிஷியன்ட். கண்டுபிடிச்சிருக்கிற அந்த சொல்யூஷன் அதாவது ஜீரோஸுக்கும் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜீரோஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணலாம். சம் ப்ராடக்ட். சம் வந்து நடுவில் இருக்கிற டேர்மோடைய கோஎஃபிஷியன்ட் -2, ப்ராடக்ட் -8 into 1 அதாவது -8. 8 ஸ்பிளிட் பண்றது 4 into 2ன்னு ஸ்பிளிட் பண்ணலாம். -8 இருக்கிறனால ரெண்டுத்துலயும் மைனஸ் இருக்கிறனால -4. மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணா 2 கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். -4 into 2 -8. ஸோ இதோடைய ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம டைரக்டாவே எழுதிடலாம். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² 1 இருக்கிறனால. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணா x -4 1, x + 2 1. இதை ஜீரோஸோட ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்பதான் என்னது ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் என்னது நமக்கு தெரியும். அப்ப x -4 = 0னா x = 4. இங்க x + 2 = 0னா x = -2. 4 and -2 தான் zeros of the polynomial. Are the zeros of the given polynomial. இப்போ இதுக்கும் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் பார்க்கணும். சம் ஆஃப் ஜீரோஸ் என்னன்னு பார்ப்போம். சம் ஆஃப் ஜீரோஸ்ங்கிறது ஜஸ்ட் இதை ஆட் பண்றது. பண்ணா நமக்கு 2 வருது. ஏன்னா 4 - 2 2 தான். ஆனா நமக்கு இதே 2 மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸையும் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² பண்ணும்போதும் வரும். அதாவது இது ஆல்சோ ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². ஏன்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து -2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x²ங்கிறது 1. சேம் தானே. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். பிளஸ்னா 2/1 அதாவது 2. சம் ஆஃப் ஜீரோஸ் இப்படி பண்ணாலும் வருது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். மல்டிப்ளை 4 into -2 -8. இந்த -8 எப்ப வரும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². constant term by coefficient of x² பண்ணா constant term என்ன -8, coefficient of x² 1. இதுவுமே சேம் -8 தான். இதுதான் ஜீரோஸ்க்கு கோஎஃபிஷியன்ட்க்கும் ஆன ரிலேஷன்ஷிப். இப்போ செகண்ட் சப்டிவிஷன். இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். சம் ப்ராடக்ட்ல போடலாம். சம் வந்து -4, ப்ராடக்ட் 4 into 1 4. இதை ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா 2 2s are 4. ரெண்டுத்துலயும் மைனஸ் போட்டுக்கணும். அப்பதான் +4 வரும். -2 into -2 +4. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். பிளஸ் பண்ணா 4 கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ். ஸோ ப்ராடக்ட்டும் கரெக்டாக வருது, சம்மும் கரெக்டாக வருது. இப்போ இந்த மிடில் டேர்மை இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். ஸோ இது ஈக்குவல் டு 4s². இந்த -4s -2s எழுதலாம். +1. இது ரெண்டுத்துக்கும் 2s காமனா இருக்கு, அதை வெளியே எடுத்துடலாம். உள்ள 2s -1 இருக்கும். ஏன்னா 2s into 2s 4s², 2s into -1 -2s. இதே 2s -1 தான் இங்கேயும் வேணும். ஸோ வெளியே -1 எடுக்கணும். -1 into 2s -2s, -1 into -1 +1. ரெண்டுத்துலயும் 2s -1 காமனா எடுத்துடலாம். மிச்சம் இங்க 2s இருக்கும், இங்க -1 இருக்கும். ரெண்டுத்தையும் தனித்தனியா ஜீரோட ஈக்குவேட் பண்ணா ஜீரோஸ் என்னன்னு தெரிஞ்சிடும்.
அப்போ -1 equal to தாண்டி போச்சுன்னா +1. 2 இந்த சைடு போச்சுன்னா டிவிஷன்ல போகும் 1/2. இதே வேல்யூ தான் இங்கேயும். ஸோ அதே மாதிரி s is equal to 1/2 தான் வரும். Therefore the zeros are 1/2 1/2. ஏன்னா நமக்கு அதான் வந்திருக்கு. இப்போ sum of zeros என்னன்னு பார்க்கலாம். 1/2 plus 1/2 சேம் டினாமினேட்டர்னால டைரக்டா ஆட் பண்ணிடலாம். அப்ப 2/2 அதாவது 1. எப்ப 1 வரும்? கோஎஃபிஷியன்ட்ஸ் வச்சு என்ன பண்ணா 1 வரும் அப்படின்னு பார்த்தா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s ஸ்கொயர் பண்ணா 1 வரும். அதாவது மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s என்னன்னு பார்த்தா -4 by coefficient of s square வந்து 4. Minus into minus plus அப்ப 4/4. 4/4ங்கிறது 1 தான். So sum of zerosக்கும் coefficientக்கான relationship இதான். இப்போ product of zeros பார்க்கலாம். (1/2 into 1/2). 1 ones are 1, 2 twos are 4. இது எப்ப வரும்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s ஸ்கொயர் பண்ணும்போது வரும். கான்ஸ்டன்ட் டேர்ம் 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s ஸ்கொயர் 4, அதாவது 1/4. இப்போ தேர்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். x ஸ்கொயர் டேர்ம் ஃபர்ஸ்ட், x term அப்புறம் constant. sum வந்து -7, product வந்து -3 into 6 -18. 9 2s are 18. greater numberல minus into plus minus subtract பண்ணா 7, greater number sign minus. -9 into 2 -18. so middle term இப்படி split பண்ண போறோம். 6x square minus 9x plus 2x -3. இது ரெண்டுத்திலையும் 3x காமனா வெளிய எடுக்கலாம். உள்ள 2x வரும். 3x into 2x 6x square minus already 9xல 3x வெளிய இருக்கு. அப்ப உள்ள வெறும் 3. 3x into 3 9x. அதே 2x minus 3 தான் இங்க வேணும்னா already 2x minus 3 தான் அங்க இருக்கு. அதனால +1. 1 into 2x 2x, 1 into -3 -3. ரெண்டுத்திலையும் 2x minus 3 காமனா வெளிய எடுக்கலாம். இங்க மிச்சம் 3x இருக்கும். இங்க மிச்சம் +1 இருக்கும். தனித்தனியா 0வோட ஈக்குவேட் பண்ணலாம். அப்பதான் zeros of the polynomial கண்டுபிடிக்க முடியும். -3 equal to தாண்டி போச்சுன்னா +3. இது இந்த பக்கம் வந்தா டிவிஷன். so x is equal to 3/2. அதே மாதிரி இங்க +1 equal to தாண்டி வந்தா -1, 3 இந்த பக்கம் வந்தா டிவிஷன். therefore zeros are zeros கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும். sum of zeros 3/2 plus -1/3. LCM எடுத்தா 6. இந்த fraction into 3 into 3. இந்த fraction into 2 into 2. 3 3s are 9/6 minus என்ன plus into minus minus. 1 2s are 2, 3 2s are 6. சேம் டினாமினேட்டர்னால கம்பைன் பண்ணி எழுதலாம். 9 minus 2/6, 9 minus 2 7/6. இது எப்ப வரும்னா minus coefficient of x by coefficient of x square. minus coefficient of x என்னன்னு பார்த்தா -7 by coefficient of x square 6. minus into minus plus அதாவது +7/6 அதான் இது. so zeroஸ்க்கும் coefficientக்கும் உண்டான ரிலேஷன் இதான். next product of zeros
3 3 கேன்சல் ஆயிடும் -1/2 வரும். இது எப்ப வரும்னா கான்ஸ்டன்ட் டேர்மையும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரையும் டிவைட் பண்ணும்போது வரும். கான்ஸ்டன்ட் டேர்ம் பை coefficient of x square. Constant term -3. Coefficient of x square 6. 3 1s are 3, 3 2s are 6. அதாவது -1/2. இப்போ next sum discuss பண்ணலாம். Fourth subdivision 4u square plus 8u. இதுல 4u common எடுத்துடலாம். அப்ப உள்ள u இங்க 2. 4u into u 4u square 4u into 2 8u. இப்போ இது ரெண்டுத்தையும் தனித்தனியா 0 ஈக்குவேட் பண்ண போறோம். 4u equal to 0 னும் u plus 2 equal to 0. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இந்த பக்கம் வந்தா டிவிஷன். 0/4 0. பிளஸ்ல இருக்கிறத டிரான்ஸ்போஸ் பண்ணா சப்ராக்ஷன். So u equal to -2. Therefore the zeros are 0, -2. இப்போ sum of zeros பார்க்கலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். பண்ணா 0 plus anything பண்ணா அதே வேல்யூ தான் வரும் -2. இந்த -2 எப்ப வரும் அப்படின்னா minus coefficient of u by coefficient of u square. Minus coefficient of uங்கிறது 8 by coefficient of u squareங்கிறது 4. 8/4 வந்து 2 தான். மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். ஸோ அதே -2 தான் வருது. ஜீரோஸ்க்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கான ரிலேஷனை வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஜீரோ இன்டூ -2. anything into 0 0 தான். இது எப்ப வரும்னா இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம்னா இல்ல. ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம், அதனால கான்ஸ்டன்ட் டேர்ம் by coefficient of u square. கான்ஸ்டன்ட் டேர்ம்ங்கிறது எதுவுமே இல்லை, அதனால 0 by u square ஓட கோஎஃபிஷியன்ட் 4. 0/4 0 தான். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் 0 தான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச வேல்யூவும் 0 தான். இதுதான் ஜீரோஸ்க்கும் கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் உண்டான ரிலேஷன். நெக்ஸ்ட் t² -15. இது 0 ஈக்குவேட் பண்ணும்போது இந்த -15 ஈக்குவல் டு தாண்டி போச்சுன்னா +15. அப்ப இந்த ஸ்கொயரை டிரான்ஸ்போஸ் பண்ணா ஸ்கொயர் ரூட் ஆயிடும். அதாவது +or-√15. ஏன் +or- போடுறோம்னா ஒருவேளை இங்க 25 இருந்துச்சுன்னா +or-5ன்னு போடுவோம் ஸ்கொயர் ரூட் எடுத்ததுக்கு அப்புறம். ஸோ அதே கான்செப்ட் தான். இந்த ஸ்கொயர் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது இந்த √15க்கு வரக்கூடிய ஆன்சர் +or- இருக்கலாம். ஏன்னா +a into +aவும் இதே தான் வரும், -a into -aவும் அதே தான் வரும். அதனால எப்பவுமே ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும்போது நம்ம +or- போடுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த 25. +5 into +5யும் 25, -5 into -5யும் 25 வரும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். Therefore the zeros are +√15 -√15. இப்போ sum of zeros √15 ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம் 0. இது எப்ப வரும்னா minus coefficient of t by coefficient of t². coefficient of t இங்க எதுவுமே இல்லை, அதனால 0 by t² ஓட coefficient 1. இதுவும் 0 தான். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். √15 into -√15. Plus into minus, √15 into √15, √15 square. இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி -15 ஆன்சர் வந்துடும். இது எப்ப வரும்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் by
coefficient of t square. Constant term minus 15, coefficient of t square 1. Divide பண்ணாலும் minus 15 தான். இப்போ last subdivision. இதையும் sum productல solve பண்ணலாம். Sum minus 1, product minus 4 into 3, minus 12. 4 3s ஆர்னு பிரிக்கலாம். minus 4 ஏன்னா இங்க minus இருக்கு. minus into plus minus subtract பண்ணா 1 greater number sign minus. minus 4 into 3 minus 12. இப்போ middle term இப்படி split பண்ண போறோம். 3x square minus 4x plus 3x minus 4. ரெண்டுத்துல x காமனா வெளிய எடுத்துடலாம். உள்ள 3x இங்க minus 4. x into 3x 3x square x into minus 4 minus 4x. இதே 3x minus 4 தான் இங்கேயும் வேணும். ஆல்ரெடி அது அங்கதான் இருக்குங்கிறனால plus 1 காமனா எடுப்போம். 1 into 3x 3x 1 into minus 4 minus 4. ரெண்டுத்துல 3x minus 4 வெளிய காமனா எடுத்துடலாம். இங்க மிச்சம் வெளிய இருக்கிறது x, இங்க மிச்சம் வெளிய இருக்கிறது இந்த plus 1. தனித்தனியா 0 ஓட ஈக்குவேட் பண்ணலாம். அப்பதான் zeros of the polynomial கண்டுபிடிக்க முடியும். 3x is equal to minus 4 transpose பண்ணா plus 4. Multiplicationல இருக்கிறது இந்த பக்கம் வந்தா division. இந்த பக்கம் plus 1 அந்த பக்கம் போச்சுன்னா minus 1. So இதான் zeros. Therefore these zeros are 4, 3 minus 1. Sum of these zeros என்னன்னு பார்த்தா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இங்க எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த fraction into 3 பண்ணணும். 4 by 3 plus into minus minus தான். 1 3s are 3, denominator 3. Common denominator நால join பண்ணி எழுதிக்க போறேன். 4 minus 3ங்கிறது 1. அதாவது 1 by 3. Sum of the zeros 1 by 3 வந்திருக்கு. இது coefficient வச்சு பண்ணும்போது எப்ப வரும் அப்படின்னா minus coefficient of x by coefficient of x square minus coefficient of xங்கிறது minus 1. Coefficient of x square வந்து 3. Minus into minus 1 plus 1 by 3. So அதே answer coefficient வச்சு பண்ணும்போதும் வரும். Next product of zeros. இது ரெண்டுத்தையும் multiply பண்ணணும். 4 by 3 into minus 1. அப்ப minus 4 by 3. இந்த value எப்போ வரும்னா constant term by coefficient of x square. Constant term ஓட value minus 4 by coefficient of x square வந்து 3. So அதே value தான் வந்திருக்கு. இப்போ second sum discuss பண்ணலாம். Second sum, find a quadratic polynomial each with the given numbers as the sum and product of its zeros respectively. So நம்ம இப்போ quadratic equation form பண்ண போறோம். Sum of the zeros, product of the zeros கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு quadratic equation எப்படி form பண்ணுவோம்னா x square minus sum of zeros into x plus product of zeros equal to 0. இப்படிதான் ஒரு quadratic polynomial equation form பண்ணுவோம். So இங்க sum of zeros அதாவது alpha plus beta அப்படிங்கிறது 1 by 4. அதாவது alpha plus betaங்கிறது 1 by 4. Product of zeros alpha into betaங்கிறது minus 1. So therefore தேவையான quadratic polynomial எப்படி எழுதலாம்னா
x square minus sum of zeros 1 by 4x plus product of zeros equal to 0. இப்போ இங்க by 4 இருக்கு, இங்க எதுவுமே இல்லை. ஸோ எல்லா டேர்மையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 4x square by 4, இங்கேயும் minus x by 4, இங்கே minus 4 by 4. டினாமினேட்டர்லாம் 4, ஸோ கம்பைன் பண்ணி ஹோல் பை 4 எழுதலாம். அது டிவிஷனில் இருக்கு, ஈக்குவல் டு தாண்டி போனால் மல்டிப்ளை ஆகிடும். 0 into 4 0 தான். ஸோ நமக்கு தேவையான equation 4x square minus x minus 4 equal to 0. செகண்ட் சம்ல இது sum of zeros, இது product of zeros. அதாவது alpha plus beta root 2 alpha beta 1 by 3. Therefore, the quadratic polynomial is x square minus sum of zeros root 2 x plus product of zeros 1 by 3 equal to 0. இங்கேயும் LCM 3 எடுத்து அந்த டிவிஷன் இருக்க 3 அந்த பக்கம் கொண்டு போய் 0 ஆக்க போறோம். அப்போ இங்க எதுவுமே இல்லைன்னா by 1 ரெண்டு டேர்மையும் into 3 பண்ணணும். 3x square minus 3 root 2x plus 1 the whole by 3. ஏன்னா எல்லாத்துக்குமே denominator 3 தான். இது அந்த சைடு போனா 0 ஆயிடும்ங்கறனால 3x square minus 3 root 2x plus 1 equal to 0 தான் நமக்கு தேவையான quadratic polynomial. Third sum of zeros. Alpha plus betaங்கிறது 0. Product of zeros. Alpha betaங்கிறது root 5. Therefore, the quadratic polynomial is general term வந்து x square minus sum of zeros plus product of zeros equal to 0. X square minus sum of zeros 0x plus product of 0 வந்து root 5 equal to 0. X term 0 ஆயிடும், ஏன்னா 0 into x 0 தான். So x square plus root 5 equal to 0 தான் நமக்கு தேவையான quadratic polynomial. இங்க sum of zeros வந்து 1, product of zeros 1 தான். Therefore, the quadratic polynomial is x square minus sum of zeros into x plus product of zeros equal to 0. X square minus sum of 0 வந்து 1x plus product of 0 1 தான் equal to 0. அதாவது x square minus x plus 1 equal to 0. 1 into x தான். இதுல sum of zeros minus 1 by 4. Product of 0 1 by 4. Therefore, the quadratic polynomial is x square minus sum of zeros into x plus product of zeros equal to 0. இங்கேயும் by 4 இங்கேயும் by 4 இருக்கு. அப்ப இந்த ஃப்ராக்ஷனையும் by 4 into 4 numerator and denominator multiply பண்ணிடலாம். So 4x square by 4 minus into minus plus x by 4 plus 1 by 4 equal to 0. Denominator எல்லாமே 4, so combine பண்ணி எழுதிட்டு division இருக்கிற 4 அந்த பக்கம் போச்சுன்னா multiplication. 0 into anything is 0. அதனால 4x square plus x plus 1 equal to 0 தான் நமக்கு தேவையான quadratic polynomial. Sixth sum of zeros 4. Product of zeros 1. Therefore, the quadratic polynomial is
x square minus sum of the zeros into x plus product of the zeros. அதாவது x square minus sum of the zeros வந்து 4 into x plus product of the zeros 1. இதுதான் நமக்கு தேவையான quadratic polynomial. இதோட நம்ம இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.